ராதே கிருஷ்ண. பகவான் பலராமர் த்விவிதனை எப்படி வதம் பண்ணினார்ங்கிறதை சுக மகரிஷி சொல்ல கேட்டோம். தொடர்ந்து மகரிஷி சொல்றார். பரீட்சித், ஜாம்பவதியோட மகன் சாம்பன் போர்களில் எப்பவும் வெற்றியே அடையிறவன். அவன் சுயம்வரத்தில் துரியோதனனோட மகள் லக்ஷ்மணியை பறிச்சிட்டு வந்தான். இதனால கோபமடைஞ்ச கௌரவர்கள் இப்படி சொன்னாங்க: அடக்கமற்ற அந்த சிறுவன் நம்மளை அவமதிச்சு அவனை விரும்பாத நம்ம பெண்ணை வலுவுல பறிச்சுட்டு போயிருக்கான். வினயமற்ற அவனை கட்டி போடுங்க. நாம இறக்கப்பட்டு வழங்கின செழிப்பான பூமியை ஆண்டு அனுபவிக்கிற அந்த யாதவர்கள் நம்மளை என்ன செய்ய முடியும்? கிருஷ்ணனோட புதல்வன் பிடிபட்டதை அறிஞ்சு யாதவர்கள் இங்க வந்தா பிராணாயாமத்தில் அடங்கி போன புலன்கள் மாதிரி தங்களோட செருக்கு அடங்கி அமைதி பெறுவாங்க. இப்படி பேசின கர்ணன், ஷலன், பூரிஸ்ரவஸ், யக்ஞகேது, துரியோதனன் முதலானவங்க வயது முதிர்ந்த கௌரவ பெரியோர்களோட அனுமதியோட சாம்பனை சிறைப்பிடிக்க போனாங்க. பெரும் வீரனான சாம்பன் தன்னை விரட்டிட்டு வர திருதராஷ்டிர மைந்தர்களை பார்த்து வலிமை மிக்க வில்லேந்தி தனிச்சு சிங்கம் மாதிரி எதிர்த்து நின்னான். கோபம் கொண்ட அவங்க கர்ணனை முன்னிறுத்தி அவனை பிடிக்க நினைச்சு நில்லுன்னு சொல்லிக்கிட்டே நெருங்கி கையில வில்லேந்தி பானங்களை பொழிஞ்சாங்க. பரீட்சித், அற்ப மிருகங்களால் தாக்கப்பட்ட சிங்கக்குட்டி மாதிரி கௌரவ வீரர்களால் தாக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணகுமாரனான அந்த யாதவ வீரனுக்கு அவங்க செயல் பொறுக்கல. வீரனான அவன் தன்னோட வலிமை மிக்க வில்லை வளைச்சு நானேற்றி 6 தேர்களில் தன்னை எதிர்த்து வர்ற கர்ணன் முதலான 6 வீரர்களை 6 பானங்களால ஒரே சமயத்துல தாக்கினான். 4 பானங்களால 4 குதிரைகளையும் ஒவ்வொரு பானத்தால சாரதிகளையும் தேரில் அமர்ந்திருக்கிற வீரர்களையும் தாக்கினான். பெருத்த வில்லாளிகளான அவங்க அவனோட செயலை ரொம்பவும் மதிச்சு பாராட்டினாங்க. அவங்கள 4 பேர் 4 பானங்களால சாம்பனோட 4 குதிரைகளை கொன்னாங்க. ஒருத்தன் சாரதியை கொன்னான், இன்னொருத்தன் அவனோட வில்லை முறிச்சான். அவங்க அவனை தேரிழந்தவனா ஆக்கினாங்க. இப்படி போர்ல ரொம்பவும் கஷ்டப்பட்டு அவனை ரதமிழக்க வச்ச அவங்க அவனை கயிற்றால கட்டி வெற்றி முழக்கத்தோட தங்களோட பெண்ணையும் அவனையும் தங்களோட நகருக்கு அழிச்சிட்டு போனாங்க. பரீட்சித், நாரதர் வாயிலா இதை அறிஞ்சு கோபமடைஞ்ச யாதவர்கள் உக்ரசேன மகாராஜாவோட கட்டளையின்படி கௌரவர்களை எதிர்க்க முடிவு பண்ணினாங்க. கலியானது கலகத்தையே இயல்பா உடையது. கலியோட பாவங்களை துடைக்கிறவரான பலராமர் போருக்கு தயாரான யாதவர்களை சமாதானம் பண்ணினார். பகைமையால ஏற்பட்ட துயரத்தை தடுக்க நினைச்ச பலராமர் கௌரவர்களுக்கும் யாதவர்களுக்கும் இடையில போர் நடக்கிறதை விரும்பல. பலராமர் சூரியனை மாதிரியான ஒளிமிக்க தேரில் அமர்ந்து அந்தணர்களும் யதுகுல முதியவர்களும் சூழ்ந்து வர கிரகங்களால சூழப்பட்ட சந்திரன் மாதிரி ஹஸ்தினாபுரம் போனார். ஹஸ்தினாபுரம் போன பலராமர் பக்கத்துல இருந்த உபவனத்துல தங்கி கௌரவர்களோட மனநிலையை அறிஞ்சுக்கிறதுக்காக திருதராஷ்டிரர் கிட்ட உத்தவரை அனுப்பினார். திருதராஷ்டிரர், பீஷ்மர், துரோணர், பாஹ்லீகர், துரியோதனன் இவங்களை முறைப்படி வணங்கின உத்தவர் பலராமர் வந்திருக்கிறதை தெரிவித்தார். அன்புமிக்க நண்பர் பலராமர் வந்திருக்கிறதை அறிஞ்சு மகிழ்ச்சி அடைஞ்ச அவங்க உத்தவருக்கு மரியாதை செய்துட்டு பலராமரை வரவேற்கிறதுக்காக மங்கள பொருட்களை கையில எடுத்துக்கிட்டு போனாங்க. அவங்க முறைப்படி வரவேற்று பசுவையும் அர்க்கியத்தையும் கொடுத்தாங்க. பலராமனோட பெருமையை உணர்ந்த அவங்க அவரை தலை தாழ்த்தி வணங்கினாங்க. பலராமர் தன்னோட உறவினர்களோட நலத்தை விசாரிச்சு மகிழ்ச்சி அடைஞ்சார். ஒருத்தரை ஒருத்தர் நலம் விசாரிச்சு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டதுக்கு அப்புறம் பலராமர் குழப்பமற்ற தன்னோட உறுதியான எண்ணத்தை சொன்னார். அரசருக்கு அரசர் பிரபுவான உக்ரசேனர் உங்களுக்கு ஆணையிட்டிருக்கிறதை கருத்தோடு கேட்டு தாமதமின்றி செயல்படுங்க. அறவழியில தனிச்சு போராடின வீரனை நீங்க பலர் ஒன்று சேர்ந்து முறை தவறி ஜெயிச்சு சிறை பிடிச்சதை உறவினரோட ஒற்றுமையை விரும்பி பொறுத்துக்கிறேன். பலராமர் தன்னோட வீரியம், சூரத்தனம் மற்றும் வலிமைக்கு ஏற்ப சொன்னார். இதை கேட்ட கௌரவர்கள் கோபமா பேசினாங்க. ஓ, இது ஆச்சரியம்தான்.
காலில் அணிஞ்சிருக்கிற செருப்பு மகுடம் தாங்குற தலை மேல அமர விரும்புதே. இது காலத்தோட கொடுமை. குந்தி தேவியை பாண்டுவுக்கு கொடுத்ததுனால ஒன்னா உறங்கிறது, உட்கார்றது, உணவு அருந்துறதுன்னு சமநிலை பெற்ற யாதவர்கள் நாம கொடுத்த அரச சிங்காசனம் ஏறி நமக்கு சமமாயிட்டாங்க. இந்த யாதவர்கள் சாமரம், விசிறி, சங்கு, வெண்கொற்ற கொடை, கிரீடம், சிங்காசனம், உயர்ந்த படுக்கை, அரச மரியாதை எல்லாம் பெற்று அனுபவிக்கிறாங்க. நம்ம கவனக்குறைவு தான் இது. போதும் போதும், இந்த யாதவர்கள் கிட்ட அரச சின்னங்கள் இருந்தது போதும். பாம்புக்கு பால் வார்த்தா அது பால் ஊட்டினவனையே கடிக்கும். அந்த மாதிரி நம்ம கருணையால வளர்ச்சி பெற்ற யாதவர்கள் வெட்கமே இல்லாம நமக்கே எதிரியாகி ஆணையிடுறாங்க. சிங்கம் கவின பொருளை ஆடு பிடுங்க முடியாது. பீஷ்மர், துரோணர், அர்ஜுனன் மாதிரியான கௌரவ குல வீரர்கள் நாம கொடுத்தாலே தவிர இந்திரன் கூட அவற்றை நம்ம கிட்ட இருந்து பறிக்க முடியாது. பரீட்சித், நற்குடி பிறப்பு, உறவினர்களோட ஆற்றல், செல்வச் செழிப்பு இவற்றால செருக்கடைஞ்சு உலக மரியாதை தெரியாத அவங்க பலராமரை பற்றி தவறான வார்த்தைகளை பேசிட்டு நார்த்துக்குள்ள போனாங்க. கௌரவர்களோட பண்பின்மையை பார்த்து அவங்களோட இகழ்ச்சி சொற்களை கேட்ட பலராமர் கோபத்துல கொதிச்சு எழுந்து நடுநடுவுல சிரிச்சுக்கிட்டே சொன்னார். பல வகையிலும் மேலோங்கி திமிர் பிடிச்சு நிற்கிற தீயவர்கள் அமைதியை விரும்ப மாட்டாங்க. இது சர்வ நிச்சயம். மாட்டுக்கு தடியடி மாதிரி இவங்களுக்கு தண்டனை தான் அடக்கம் தரும். யாதவர்களும் கிருஷ்ணனும் ரொம்பவும் கோபத்தோட போருக்கு முனைஞ்சாங்க. ஆனா நான் தான் அவங்களை சமாதானப்படுத்தி அமைதியை விரும்பி இங்க வந்தேன். ஆனா மதியீனத்தால அகங்காரத்தோட கலகத்துல ஈடுபடுற இவங்களோ என்னை இகழ்ந்து சொல்லத்தகாத சொற்களை திரும்ப திரும்ப சொல்றாங்க. இந்திரன் முதலான திக்பாலகர்களே உக்ரசேனரோட ஆணைக்கு கட்டுப்படுறாங்க. போஜர்கள், விருஷ்ணிகள், நந்தகர்கள் இவங்களோட குலத்தலைவரான அந்த உக்ரசேனர் அரசருக்கு அரசர் இல்ல. ஸ்ரீகிருஷ்ணர் சுதர்மாங்கிற இந்திர சபையில உரிமையோட உட்கார்றார். தேவலோக பாரிஜாத மரத்தை பூலோகத்துக்கு கொண்டு அனுபவிக்கிறார். அந்த ஸ்ரீகிருஷ்ணர் அரச சிம்மாசனத்துக்கு ஏற்றவர் இல்ல இல்ல. ஸ்ரீ லக்ஷ்மி தேவி அகில லோகத்துக்கும் ஈஸ்வரி. அவளே ஸ்ரீ கிருஷ்ணரோட திருவடிகளுக்கு பணிவிடை புரிஞ்சு சேவிக்கிறார். அந்த ஸ்ரீகிருஷ்ணர் அரச மரியாதைக்கு தகுதியற்றவரா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட திருவடி தாமரைகளோட பொடி சான்றோர்களால போற்றப்படுற கங்கை முதலான புண்ணிய நதிகளையும் புனிதமாக்குது. லோகபாலகர்கள் எல்லாரும் தங்களோட மகுடத்தில் அவரோட திருவடி துகள்களை தாங்கி நிற்கிறாங்க. மேலும் அவரோட அம்சங்களான பிரம்மதேவர், பரமசிவன், மகாலட்சுமி, ஆதிசேஷனான நான் எல்லாரும் அவரோட பாத தூளிகளை எப்பவுமே தலையில தாங்குறோம். அந்த ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இந்த சிங்காசனம் ஒரு பொருட்டா? கௌரவர்கள் கொடுத்த ஒரு சின்ன பகுதியை யாதவர்கள் அனுபவிக்கிறாங்களாம். நாங்க காலனியா அவங்க தலையா? ஆச்சரியம். செல்வ செருக்கால மதர்த்திருக்கிற இவங்க மது இருந்தினவங்க மாதிரி தற்பெருமையோட பேசுற தொடர்பில்லாத வறண்ட பேச்சை இவங்களை அடக்கிற திறன் கொண்ட எவன்தான் பொறுத்துக்குவான்? இன்னைக்கே இப்பவே பூமியை கௌரவர்களே இல்லாததா ஆக்கிடுறேன். இப்படி சொன்ன பலராமர் கலப்பையை ஏந்தி 3 லோகத்தையும் எரிக்கிறவர் மாதிரி கோப வெறியோட புறப்பட்டார். கோபத்தோட கலப்பை நுனியால ஹஸ்தினாபுர நகரையே அப்படியே தூக்கி கங்கையில இழுத்து தள்ள போனார். அவர் ஹஸ்தினாபுரத்தை இழுத்துட்டு போனது கடல்ல தத்தளிக்கிற ஓடம் மாதிரி இருந்தது. கங்கையில விழற நகரத்தை பார்த்த கௌரவர்கள் பயந்து நடுங்கினாங்க. உயிர் வாழ விரும்பின அவங்க லக்ஷ்மணையோட சாமனையும் அழைச்சிக்கிட்டு கை கூப்புக்கிட்டு குடும்பத்தோட பிரபுவான பலராமரை சரணடைஞ்சாங்க. ராமா, அத்தனைக்கும் ஆதரமா விளங்குறது நீங்களே. மதிக்கெட்ட நாங்க உங்க பெருமையை உணரல. தீய எண்ணம் கொண்ட எங்களோட தவறை பொறுத்தருளணும். உலகத்தோட தோற்றத்துக்கும் இருப்புக்கும் மறைவுக்கும் நீங்க ஒருத்தரை காரணம். உங்களுக்கு பிறர் உதவி தேவையில்லை. உலகத்தையே விளையாட்டு பொருளாக்கி நீங்க விளையாடுறீங்கன்னு பெரியவங்க சொல்றாங்க. அனந்தரே, 1000 தலைகள் கொண்ட நீங்களே இந்த உலகத்தை விளையாட்ட தலையில தாங்குறீங்க. இறுதியில உலகத்தை தனக்குள்ளேயே அடக்கிக்கிட்டு 2 அற்றவரா தனியா படுத்திருக்கீங்க. தங்களோட கோபம் எல்லாருக்கும் வழிகாட்டுறதுக்கு தானே தவிர பகையாலேயோ பொறாமையாலேயோ இல்லை.
அத்தனை உயிரினங்களுக்கும் ஆத்மாவே, ஆற்றல் அத்தனையும் கொண்டவரே, அழிவற்றவரே, உங்களுக்கு வணக்கம். நாங்கள் உங்களை சரணடைஞ்சோம். தயவு பண்ணி எங்களை காப்பாத்துங்க. பரீட்சைத்: நகரமே தத்தளிக்க பயந்து நடுங்கின கௌரவர்கள் இப்படி சரணடைஞ்சு பலராமரை துதிச்சு மகிழ்விக்க அவர் அமைதியடைஞ்சு அபயம் கொடுத்தார். துரியோதனன் தன் புதல்விக்கான திருமண சீரா 60 வயது முதிர்ந்த 1200 யானைகள், 10,000 குதிரைகள், சூரியன் மாதிரி ஒளி வீசுகிற 1000 தங்க ரதங்கள், தங்க நகை பூண்ட 1000 பணிப்பெண்களையும் கொடுத்தான். இந்த சீர்பொருளை ஏற்றுக்கிட்ட யாதவ குலத்திலகம் பலராமர் தன் மகனான சாம்பனோடையும் மருமகளான லக்ஷ்மணையோடையும் நண்பர்கள் பாராட்ட துவாரகை போனார். நகரம் திரும்பின பலராமர் அன்பர்களான உறவினர்களை பார்த்து ஹஸ்தினாபுரத்தில் தான் பண்ணினதை ஒன்ன விடாம யாதவர்களோட சிறந்த சபையில விளக்கினார். பலராமனோட பேராற்றலை நினைவுபடுத்துற மாதிரி ஹஸ்தினாபுரம் தென்புறம் உயர்ந்தும் வடபுறம் தாழ்ந்தும் காணப்படுது. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட பிற்பகுதியில் 68வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.